உழைச்சவன் நாங்க ஒரு பதவி கூட வாங்காம ரோட்ல நிக்கிறோம். ஆனா இன்னைக்கு வந்தவனுங்க 2 3 பதவி தானே. அவரோட ஆதரவாளர்லாம் இருக்கணும்ன்றாருண்ணே. அவர் சொல்றதை கேட்கணும், அவர் செய்யறத பண்ணணும். யாருன்னா இப்ப அவர் பிறந்த நாள் கொண்டாடினாருண்ணே. எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 3 லட்ச ரூபா செலவாச்சுண்ணே. இந்த நபரை பத்தி பார்த்தனா வட சென்னையில ஆர்கே நகர் தொகுதி போல கிட்டத்தட்ட 10 வருஷம் மக்கள் இயக்கத்துல இருந்து எல்லா வேலையுமே செஞ்சிருக்காரு போல. இவர் தலைமையில இவரே ஒரு 13 கிளைகள் கிட்ட உருவாக்கி கொடுத்திருக்கின்ற அளவுக்கு இவரோட உழைப்பு அந்த கட்சிக்கு அவ்வளோ பலமா இருந்திருக்கு. இவரோட பேச்சுல இருக்க ஆதங்கம் என்ன தெரிய வருதுன்னா, இவ்வளோ நாளா உழைச்ச இந்த பாபுன்ற நபருக்கு இந்த வாட்டி கட்சியில எந்த ஒரு பொறுப்புமே தரப்படவில்லை. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டனா, அந்த மாவட்ட செயலாளர் டிவிகேல இப்ப அந்த தொகுதியில இருக்க மாவட்ட செயலாளர் ஒண்ணு அவருக்கு ஆதரவாளரா இருக்கணும், இல்லைன்னா பணம் காசு பொருள் இருந்தாதான் அந்த கட்சியில அவருக்கு ஒரு பதவியை கொடுக்கணும்னு சொல்றாங்கன்ட்டு வெளிப்படையா ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. நேரடியாவே பொதுச் செயலாளர், கட்சியின் பொதுச் செயலாளர் இப்ப யாருன்னு பார்த்தோன்னா நம்ம புசி அண்ணன் கிட்டே போயிட்டு இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. அண்ணன் சீருப்பா அந்த பாபுக்கு ஒரு பதவி போட்டு கொடுப்பா அப்படின்ற மாதிரி அவர் அமுச்சு விட்டு இருக்காரு. அதையும் அவர் சொல்லி காட்டுறாரு. இந்த டைம்ல நம்ம புசி அண்ணன் பேசின ஒரு பிளாஷ்பேக் ஒண்ணு பார்த்துட்டு வந்துடலாம். தலைவர் ஜாதி பார்க்கல, பணம் பார்க்கல, யாரெல்லாம் உழைத்தார்களோ அவர்களுக்கு தான் பதவி கொடுத்த ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். எப்படி நம்ம கட்சியில மட்டும் தான் நம்ம தலைவர் பணம் காசெல்லாம் எதிர்பார்க்காம சைக்கிள்ல வந்தவனுக்கெல்லாம் கூட ஒரு பதவியை போட்டு கொடுத்தது நம்ம தமிழக வெற்றி கழகத்தால மட்டும் தான் முடியும்.